சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாவலுடன் தொடர்பை பேணிய செவ்வந்தி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ள மொட்டு கட்சி. பௌத்த சாசனத்திற்கு தனியான அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி வேண்டும், சஜித் வலியுறுத்து. அணி திரட்டலுக்கான பிரதி செயலாளராக ஹரின் பெர்னாண்டோ நியமனம், கட்சியின் செயற்பாடுகளை தீவிரப்படுத்தும் ரணில். மின்சார சபை தொழிற்சங்க தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ள அரசு தரப்பு, நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை. யாழில் அறிமுகமான காவல்துறை விசேட சேவை மையம், குற்றச் செயல்களை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. ஆசிய பிராந்தியத்திற்கான பயணத்தை ஆரம்பிக்கவுள்ள அமெரிக்க அரசு தலைவர், சீனாவுடன் ஒப்பந்தம் செய்யவும் திட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உட்பட கட்சியை இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிட்ட முறையில் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பிற மூத்த உறுப்பினர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர்ச்சியான இணையவழி அவதூறு பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி நேற்றைய தினம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். தவறான தகவல்கள் சமூக ஊடகங்கள் மூலம் பரவுவதாகவும் போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய வழிவகுத்த சமீபத்திய காவல்துறை நடவடிக்கைகளுடன் இது தீவிரமடைந்துள்ளதாகவும் பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ கூறினார். சில குழுக்கள் சந்தேக நபர்களை பொதுஜன பெரமுன கட்சியுடன் பொய்யாக தொடர்பு படுத்துவதன் மூலம் இந்த விசாரணைகளை அரசியலாக்க முயற்சிப்பதாக பெர்னாண்டோ குற்றம் சாட்டினார். பாதாள உலக குழு தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி சமீபத்தில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதை குறிப்பிட்டு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சமூக ஊடக பதிவுகள் மற்றும் கதைகள் சந்தேக நபரின் பெயர் மற்றும் படத்தை பயன்படுத்தி முந்தைய தேர்தலின் போது பயன்படுத்தப்பட்ட பொதுஜன பெரமுன கட்சியுடன் பொருட்களுடன் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார். பொதுஜன பெரமுனவை குற்றச் செயல்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக சித்தரிக்க வேண்டும் என்றே முயற்சிகள் நடக்கின்றன என்று பெர்னாண்டோ கூறினார். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் போலி கணக்குகளை பயன்படுத்துவதாகவும் தவறான தகவல்களை பரப்ப பணம் செலுத்திய ஆன்லைன் பிரச்சாரங்களை பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விஷயத்தில் சிஐடி பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். பௌத்த சாசனத்துக்கு தனியான அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவியொன்றை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார். அனுராதபுரம் தந்திரிமலை விகாரையின் சமய நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் கருத்து வெளியிடும் போது சஜித் பிரேமதாசா இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் பிரகாரம் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். அதன் காரணமாகத்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக தனியாய நிதியம் ஒன்றை உருவாக்கியிருந்தார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் பௌத்த சாசனத்துக்கு என்று தனியான அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரொருவர் நியமிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதேபோன்று முன்னர் இருந்ததை போன்று ஏனைய மதங்களுக்கு பொறுப்பாக இராஜாங்க அமைச்சுக்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் அரசியல் இயக்க பிரிவின் பிரதி பொதுச் செயலாளராக ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சிரேஷ்ட பதவி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நியமனம் உடனடியாக நடைமுறைக்கு வருவதாக கட்சி அறிவித்துள்ளது.
இந்த பதவியில் கனின் பெர்னாண்டோ முதன்மை பொறுப்பு. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து பொதுவான செயல் திட்டம் ஒன்றை ஒருங்கிணைப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய அரசியல் இயக்க முயற்சியின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களின் ஏற்பாடுகளை மேற்பார்வையிடும் பொறுப்பும் கரின் பெர்னாண்டோவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனம் மூலம் கட்சியை வலுப்படுத்தி நாடளாவிய ரீதியில் கட்சியின் செயற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென்கொரியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கொரிய தேசிய சட்டமன்றத்தின் துணை சபாநாயகர் ஜோஜோங்கை சந்தித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவது குறித்து ஒரு சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளார். இலங்கையின் மரியாதைக்குரிய புத்த துறவியும் நீண்டகால நண்பருமான வனஜியாங்டாம் லிமின் அழைப்பின் பேரில் ராஜபக்சவின் குறித்த விஜயம் அமைந்துள்ளது. தனது விஜயத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் புஜியோனில் உள்ள ஜியோங்வாங்சா விகாரைக்கும் சென்றுள்ளார். அங்கு இலங்கையுடன் நீண்டகால மத மற்றும் கலாச்சார உறவுகளை பேணி வரும் வனஜியாங்டாம் லிமினிடம் ஆசி பெற்றுள்ளார். ஸ்ரீலங்கா மின்சார சபை தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக பலசக்தி அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்திய மின்சார சபை தொழிற்சங்க தலைவர்கள் மீது அரசாங்கம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து பக்கசார்பற்ற விசாரணையை முன்னெடுக்குமாறும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் வலுசக்தி அமைச்சரினது தலைமையில் ஒன்றிணைந்த தேசிய சுதந்திர தொழிற்சங்க உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அந்த சங்கத்தின் செயலாளர் சமிந்த கமிகே மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த தொழிற்சங்கத்தின் தலைவராக பணியாற்றும் பிரியந்த மதுகுமார அறையொன்றில் அடைத்து வைத்து அவரது கைத்தொலைபேசியில் காணப்பட்ட தரவுகளை அளிக்கப்பட்டுள்ளன. இலங்கை மின்சார சபையின் 23,000 ஊழியர்கள் சார்பாக கடந்த காலங்களில் வீதியில் இறங்கிய மக்கள் விடுதலை முன்னணி இன்று தொழிற்சங்க உறுப்பினர்களை தாக்கியமை குறித்து பக்கசார்பற்ற விசாரணை ஒன்றை முன்னெடுக்க வேண்டும். இலங்கை மின்சார சபையினுள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தொழிற்சங்கம் ஒன்று இல்லை. இதுபோன்ற பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கையர்கள் உட்பட்டவர்களுக்கு தொழில்களை பெற்றுத் தருவதாக கூறி அவர்களை இணைய குற்றச் செயல்களில் ஈடுபடுத்தி வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் இணைய மோசடி மையத்தில் ஒன்றை மியன்மார் இராணுவம் மூடியுள்ளது. தாய்லாந்து எல்லைக்கு அருகே அமைந்துள்ள இந்த மையத்தை இராணுவம் மூடிய போது அங்கிருந்து 2000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது பல ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய முனையங்களையும் இராணுவம் கைப்பற்றியுள்ளது. உலகம் முழுவதும் மக்களை ஏமாற்றுவதற்கு பொறுப்பான சைபர் கேம் நடவடிக்கைகளை நடத்துவதில் மியான்மர் முன்னிலை வகிக்கின்றது. பொதுவாக பாதிக்கப்பட்டவர்களை வசப்படுத்துதல் மற்றும் போலி முதலீட்டு விளம்பரங்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையை பெறுதல் போன்ற செயற்பாடுகளில் இந்த மையம் ஈடுபட்டு வந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மையம் பிற நாடுகளில் இருந்து தொழிலாளர்களை தவறான உறுதிமொழிகளின் கீழ் வேலைக்கு அமர்த்துவதற்கும் பின்னர் அவர்களை சிறைப்பிடித்து குற்றச்செயல்களை செய்ய கட்டாயப்படுத்தும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றது. சம்பவத்தின் போது 2198 பேர் தடுத்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதும் அவர்களின் தேசியம் இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை. வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனுக்கும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. ஆளுநர் செயலகத்தில் குறித்த கலந்துரையாடலானது இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது வடக்கு மாகாணத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பிலான முன்மொழிவு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தால் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆசிரிய ஆளுநர் சீராக்கம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் தொடர்பான தரவுகள் அதிகாரிகளிடம் இற்றைப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படாமை பல்வேறு பிரச்சினைகளுக்கு காரணமாக இருக்கின்றது என்றும் ஆசிரியர் சங்கத்தால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றம் தொடர்பிலும் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகரை மையமாக கொண்டு காவல்துறை விசேட சேவையொன்று இன்றைய தினம் முதல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து பிரச்சினைகள் மற்றும் சிறு குற்றங்கள் என்பனவற்றை தவிர்க்கும் வகையில் குறித்த சேவை யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் தலைமையில் சம்பிரதாயபூர்வமாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சேவையை பெற்றுக்கொள்ள 0212222221 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்படுத்தி பொதுமக்கள் முறையிடுவதன் மூலம் காவல்துறையினர் குறித்த பகுதிக்கு விரைந்து வந்து பிரச்சினைகளை தீர்ப்பார்கள் என பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக போக்குவரத்துகளின் போது ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பாக உடனடி தீர்வை பெற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாத சர்வதேச மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு ஊட்டலை முன்னிட்டு
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளஞ்சிவப்பு நிற ஆடை அணிந்து வருமாறு ஸ்ரீலங்கா சபாநாயகர் அறிவித்துள்ளார். நாளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணிய வேண்டிய சின்னத்தை பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் தயாரித்துள்ளதாகவும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த சின்னம் வழங்கப்படும் எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த ஒரு வார கால பகுதியில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 29 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கடந்த 14ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரையில் காவல்துறையினரால் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது 45 போத்தல் கசிப்பு காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் 90 லிட்டர் கோடா சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் என்பனவற்றை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 11 பேர் புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வார இறுதியில் ஆசிய பிராந்தியத்துக்கான தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் 2ஆம் பதவிக்காலத்தின் முதலாவது ஆசிய பயணம் இதுவாகும். ட்ரம்ப் இந்த பயணத்தில் சீன தலைவர் ஜி ஜின்பிங்கை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்த சந்திப்பின் போது சீனாவுடனான வரி பதட்டங்களை அவர் தணிப்பாரா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தான் உலகம் முழுவதும் பயணம் செய்வது உலகில் உள்ள பெரிய பிரச்சனைகளை தீர்க்க உதவும் என ட்ரம்ப் குறிப்பிட்டாலும் அவரது ஆசிய பயண திட்டங்கள் குறித்து இதுவரை வெள்ளை மாளிகையிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் வெளிவரவில்லை. எனினும் முதலில் மலேசியாவிற்கும் அதற்கு பின்னர் ஜப்பானுக்கும் தான் செல்ல திட்டமிட்டுள்ளதாக ரம் நேற்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணத்தில் சீனாவுடன் தான் ஒரு அற்புதமான ஒப்பந்தத்தை செய்ய முடியும் என நினைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாவலுடன் தொடர்பை பேணிய செவ்வந்தி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ள மொட்டு கட்சி. பௌத்த சாசனத்திற்கு தனியான அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவி வேண்டும், சஜித் வலியுறுத்து. அணி திரட்டலுக்கான பிரதி செயலாளராக ஹரின் பெர்னாண்டோ நியமனம், கட்சியின் செயற்பாடுகளை தீவிரப்படுத்தும் ரணில். மின்சார சபை தொழிற்சங்க தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ள அரசு தரப்பு, நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை. யாழில் அறிமுகமான காவல்துறை விசேட சேவை மையம், குற்றச் செயல்களை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. ஆசிய பிராந்தியத்திற்கான பயணத்தை ஆரம்பிக்கவுள்ள அமெரிக்க அரசு தலைவர், சீனாவுடன் ஒப்பந்தம் செய்யவும் திட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.